ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் டோக்கி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ காய்ஸ் ஆர் டூயிங் வெல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜேகேயோட எஃப்எஃப் ஸ்மக்லர்ஸ் டெம்டேஷனோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதே மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்களா? நானும் ஜாலியாக பார்த்துட்டு அடுத்தடுத்த பார்ட் போடுறேன். அண்டு இன்னொரு விஷயம், டெலகிராம் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் என்னோடய பர்சனல் ஐடியும் இருக்குது. ஏதாவது என்கிட்ட நீங்கள் பர்சனலாக பேசணுன்னு நினச்சா அதில் பேசலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பாட்டு இருந்துச்சுன்னா அது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னை அது பூஸ்ட் பண்ணும். என்னோடய இன்ஸ்டாகிராம் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இட் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். ஸோ யாரும் அந்த வீடியோ சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஸோ இந்த பாட்டில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி போன பாட்டோட ரீகேப் பார்த்துடலாம். ஏன்னா போட்டு 8 நாள் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரீகேப் பார்த்துடலாம். அந்த ஃபர்ஸ்ட் பாட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருந்திருக்குன்னா, மிஸ் ஷென் வந்து ஒரு டீலர், அதாவது நிக் அப்படின்ட்டு ஒரு டீலர்கிட்ட வந்து டீல் பேசி ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அது செட் ஆகிருந்திருக்காது. ஆனால் உங்களுக்கு அந்த டீல் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த டீலை எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நிக்கு தனியாக மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஒரு பாருக்கு வர சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த பாரில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேவை மீட் பண்ணுறீங்க. ஜேகே கண்ணு முன்னாடியே நிற்க முடிச்சுட்டு அந்த டீலை எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பி இருந்திருப்பீங்க. ஸோ அதோடு முடிச்சிருந்துருப்போம். அடுத்து நடக்கிறத இந்த பாட்டில் பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறது? ஐயோ, என்னை சிக்கலில் மாட்டி விட்டுறதே எல்லாருக்கும் பொழப்பா போச்சே. அவட்ட கால் பண்ணி கேட்டால் திட்ட வேறு செய்வா. என்ன பண்ணலாம்? மூச்சு இருக்கா? மூச்செல்லாம் இருக்குது. ஆனால் என்னவா இருக்கும்? எதுவுமே புரியலையே. அவள் ஒரு மேட்ரு தானே சொன்னான், இன்னொன்று சொல்லவே இல்லையே. ஐயோ, இவ கொடுக்குற டார்ச்சரில் என்னால் எதையுமே உருப்படியாக பண்ண முடியல. அந்த பொண்ணு வேறு எனக்காக காத்துட்டு இருந்திருக்கும். செம்ம பீஸை விட்டுட்டு இவ பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேனே. சரி, வேறு வழியே இல்லை. அவள்கிட்ட கால் பண்ணி கேட்குறது தான் கரெக்டாக இருக்கும். ஹலோ வயன், ஜிம்மின் நான் பிஸியாக இருக்கேன். வயன் இல்லை இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் டி, என்னன்னு கேளு. நான் குயின் பார்க்க போயிட்டுருக்கேன். எனக்கு பேசுகிறதுக்கெலாம் டைம் இல்லை. சும்மா நடுவில் நொயின்னு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டாக மேன்ஷன் தான் வருவேன். அங்கே வந்துட்டு பேசிக்கலாம். இருடி, ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் டி. மனுஷனுக்கு மரியாதையாக கொடுக்குறது இல்லை எவனும். இப்போ நான் என்னடா பண்ணுறது? ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. அவன் வர வரைக்கும் காத்திருப்போம், வேறு என்ன பண்ணுறது? ஜிமின் இப்போ அவர் எந்த பிளேஸில் இருக்காரோ அதே பிளேஸில் அப்படியே உட்காந்துடுறாரு. அதே டைம் நீங்கள் மிஸ் ஷென்னை மீட் பண்ண போயிருக்கீங்க. குயின் என்னன்னு தெரியுதா? அந்த டீலை அல்லேக்கா தூக்கியாச்சு. இனிமேல் இந்த நிக்கு டக்குக்கெலாம் இங்கே வேலையே இல்லை. என்னமோ சொன்னான், அவன் அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பூடுங்குவன் கிழிப்பன்னு. இப்போது பேசுகிறதுக்கு கூட அவன் உயிரோட இல்லை. அவனை நான் கொல்லும் போது அவன் ரிக்ரெட் பண்ணியிருப்பான்ல. நினைக்கும் போதே ஹாப்பியாக இருக்குது. இந்த டீலுக்கு எவ்வளோ பில்டப் விட்டுருப்பான். எப்படி அசால்ட்டாக தூக்கி காட்டுறேன்னு மட்டும் பாருங்கள். ஒயன், எப்பயுமே ஹெட் வெயிட் இருக்கவே கூடாது. உன்னோட ஆட்டிடியூட் டே பை டே அதிகமாகிட்டுருக்கு. என்ன குயின், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு கீழே வேலை செய்கிறேன்னா கொஞ்சம் கூடவா உங்களை மாதிரி இல்லாமல் போயிடுவேன். ஸ்டில் குயின் இஸ் அ குயின். உங்கள் அளவுக்கெல்லாம் என்னால் வர முடியாது. பட் உங்கள் ஆட்டிடியூட் எனக்கு இருக்குது. இந்த ஃபைலை பாருங்கள். நீங்கள் தலையை மட்டும் ஆட்டினா போதும், நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அவன் ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஒரு மிஷனுக்காக நான் வெளியே போகிறேன். திருப்பி வரத்துக்கு எப்படியும் ஒரு 1 வீக் ஆகும். ஸோ இந்த மிஷனை நீயே பார்த்துக்கோ. உனக்கு எல்லாமே தெரியும்ல. டேக் கேர் ஆஃப் திஸ். வெளியே போகிறீங்களா? என்ன மிஷன்? எதுவுமே சொல்லவே இல்லை. இது சடனாக பிளான் பண்ண மிஷன் வேன். சுகாக்கே இப்போ தான் சொல்லியிருக்கேன். அண்டு இதை வெளியெல்லாம் சொல்லக்கூடாது. என்னது இது குயின்? சொல்லாமல் இந்நேரம் நான் எங்கேயாவது சொல்லாமல் போயிருந்தா ஊரில் இருக்கிற மொத்த பேரையும் என் பின்னாடி அனுப்பி வச்சுருப்பீங்க. நீங்கள் மட்டும் இப்படி சீக்ரெட் மிஷனு அது இதுன்னு சொல்லிட்டு வெளியே போகிறீங்களா? நடத்துங்க. நான் ஒன்றும் உன்னை மாதிரி சரக்கு அடிக்கிறதுக்கு போதை ஏற்றுறதுக்கெலாம் எங்கேயும் போகல. மிஷனுக்காக போகிறேன், புரியுதா? சரிப்பா, நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மிஷன் உண்மையாமே கொஞ்சம் பெருசு தான்.
ஸோ எனக்கு காட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுவாங்க. அது என்னன்னு பார்த்து முடிச்சுட்டு போங்க. என்னால் அவங்ககிட்டலாம் போய் பேச முடியாது. ஒயன் எனக்கு டைம் இல்லை. நீ எதுனாலும் சுகா கிட்டே பேசிக்கோ. சுகா இங்கே தான் இருக்க போகிறான். இந்த மிஷன் ஃபுல்லாக அவன் தான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். அவன்கிட்ட பேசிக்கோ. வாட்? சுகா உங்கள் கூட வரலையா? குயின் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? வாய்ப்பே இல்லை. இது என்ன சீக்ரெட் மிஷன்? சுகா இல்லாமையா? எதுக்குமே சுகா இல்லாமல் போக மாட்டீங்கல்ல? எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது குயின். சுகாவை கூட்டிகிட்டு போங்க. இங்கே நான் தான் குயின். என்னை குயின்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுற. அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும்ல. என்னமோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். ஒயன் போகிறதுக்கு முன்னாடி சுகா மீட் பண்ணிட்டு போ. அவன் கேபினில் தான் இருப்பான். நான் எதுக்கு அவனை மீட் பண்ணணும்? எனக்கு அவன் மூஞ்சியை பார்க்க கூட பிடிக்காது. உனக்கு காட்ஸ் வேணும்னாலோ இல்லை வேறு ஏதாவது தேவைன்னாலோ நீ அவன்கிட்ட தான் பேசி ஆகணும். என்கிட்ட கூட நீ வரக்கூடாது. ஷிட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூமை விட்டு போகிறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக சுகாவோட கேபினுக்கு போகிறீங்க. என்னது இது ஒயன்? நாக் பண்ணிட்டு வரணும்னு கூட தெரியாதா? கொஞ்சம் கூட மேனஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்க. ஏன் சுகா விட்டு போடாது பார்த்துட்டு இருந்தியா என்ன? ஒயன் இரு சுகா, என்ன நடக்குதுங்க? ஏதோ சீக்ரெட் மிஷனுங்கிறாங்க, தனியாக போகிறாங்க. என்ன நீ பண்ணிகிட்ருக்க? நீ எதுவும் கேட்க மாட்ட, கூட போக மாட்டியா? நம்ம இல்லாமல் போகவே மாட்டாங்கல்ல, தனியாக எதுக்கு அனுப்புகிற? உனக்கு அவங்கள பற்றி தெரியாதா? என்ன சொன்னாலும் அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான் ஒயன் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் உனக்கெல்லாம் என்ன அக்கறை இருக்க போகுது. சரி ஓகே, நான் அதுக்காகலாம் ஒன்றும் வரல. புதுசாக ஒரு டீல் வந்திருக்கு. எனக்கு அதுக்கு நிறையா கார்ட்ஸ் தேவைப்படுவாங்க. எனக்கு ரெடி பண்ணி கொடு. நீ எப்போ பண்ணி தருவேன்லாம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது. சீக்கிரமாக அதை பண்ணி கொடு. ஒயன் உனக்கு எதாவது வேணும்னா என்கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும். எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீ யார்? ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணுமா? எப்படி? பவ் பண்ணிட்டே உன்ட்ட பேசணுமா? உனக்கு இவ்வளோ ரெஸ்பெக்டே அதிகம் தான். சொன்ன வேலையை செய் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டோரை வேகமாக க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே போகிறீங்க. நீங்கள் வெளியே வந்துட்டு உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. ஜிமின் கிட்டேருந்து அவ்வளோ கால்ஸ். உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட மேன்ஷனுக்கு தான் போகிறீங்க. டேய் ஜிமின், அறிவில்லை? எத்தனை தடவை நான் கால் பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன். எங்கடா இருக்க? உன் மரமண்டைக்கு ஒரு தடவை. ஹேய் மேன்லி பாய், எங்கே என்ன பண்ணுற நீ? இங்கே எப்படி வந்த? உன்கிட்ட தானே கேட்குறேன், பதில் சொல்லு. இங்கே எப்படி வந்த? நான் தான் உன்னை இங்கே உட்கார வச்சுருக்கேன். என்ன நினச்சிட்டு இருக்கோம் என்னோ மனசில்? ஒரு குழந்தை பிள்ளைய முன்னாடி வச்சா நீ கொலை பண்ணுவ? பாவம், அவன் பயந்து போய் அங்கேயே மயங்கி கிடந்தான். நான் தான் அவனை தூக்கிட்டு வந்தேன். இதை சொல்கிறதுக்கு தான் அத்தனை தடவை கால் பண்ணேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தான். அப்புறம் எந்திரிச்சு புத்தக்கான்னு அழுது என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான். எனக்குன்னா ஹார்ட்டே நின்று போச்சு. அப்புறம் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து தண்ணி கொடுத்து சமாதானம் பண்ணி என்னன்னு கேட்டால் அவன் கண்ணு முன்னாடியே கொலை பண்ணியான். இதெல்லாம் என்ன ஏன்? நீங்கள் ஜிமினை பார்த்து ஒரு முறைக்கிறீங்க. ஜிமின் அமைதியாக அங்கே உட்காந்துடுறாரு. என்ன ஜங்கோக், உன்னை தூக்கிட்டு வந்துட்டானா இங்கே? ஜேகே எதுவுமே பதில் சொல்ல. நீங்கள் ஜேகே பக்கத்தில் போய் அவன் சின்ன பிடிச்சி உங்களை பார்க்க வைக்கிறீங்க. நீங்கள் அப்போ தான் நோட் பண்ணுறீங்க, ஜேகேயோட ஃபேஸே ரெட் கலரில் இருக்குது, ஒரு ஐஸ் எல்லாம் ரெட்டாக இருக்குது. அவர் நல்லா அழுதுருக்காருங்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. டேய் ஜிமின், டாக்டருக்கு கால் பண்ணு. எதுக்கு? இவனை பார்த்தியா? இவன் எப்படி இருக்கான்? டாக்டருக்கு கால் பண்ணா. இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம். ஜிமின் கால் பண்ணுன்னு சொன்னேன். ஜிமின் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் ஜேகேக்கு முன்னாடி உட்காடுறீங்க. நீங்கள் எதுவுமே பேசல, சைலண்ட்டாக ஜேகேக்கு முன்னாடி உட்காந்து அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் பார்க்குறதுலேயே ஜேகேக்கு பயங்கரமாக ஸ்வெட்டாக ஸ்டார்ட் ஆகுது. என்னாச்சு உனக்கு? பிளட்டை பார்த்தா என்ன எதுவும் ஃபோபியா இருக்கா? ஆமாம். அப்போது ஒரு ராங்கான பர்சனை உன் லைஃப்பில் மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஜேகே இப்படி ஷாக் ஆகி உங்களை பார்க்குறாரு. என்ன ஷாக் ஆகுற? உன்ட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்? நீ என்னை ஏதோ அட்ராக்ட் பண்ணுற, திருப்பி என் கண்ணில் பற்றாதன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆனால் இப்போது என் மேன்ஷனில் என் முன்னாடியே உட்காண்ட்ருக்க. அப்போது யூ டிசர்வ் சம்திங். இல்லை நான் வேணும்னு இங்கே வரல. நான் ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது ஏதோ டார்க்கான ஒரு பிளேஸில் இருந்தேன். அப்போ தான் ஜிமின் அங்கே வந்தார். அவர் ஹேண்டெல்லாம் ப்ளட்டாக இருக்க பார்க்கவும் பேனிக் அட்டாக் மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே காம் டவுன். திருப்பியும் எதுவும் வந்துட்டு போகுது. என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா என்ன? பயமானலாம் தெரியல, ஆனால் ஏதோ வித்தியாசமாக இருக்குது.
வித்தியாசமாக இருக்குது. அப்போது என்னை பார்த்தா உனக்கு பயம் இல்லை. ம். நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்மெக் பண்ணிட்டு ஜேகேவோட ஃபோர்ஹெட்டில் இருக்கிற ஸ்வெட்டை துடைக்கலான்னு கிட்ட போகிறீங்க. ஜேகே ஒரு ஜர்க்காகி பின்னாடி போகிறாரு. என்னை பார்த்தா பயமாக இல்லைன்னு சொன்னேன், இப்போ என்ன பின்னாடி போகிற? இல்லை, நீங்கள் நான் அடிக்க போகிறீங்கன்னு நினச்சேன். நீங்கள் ஜேகேவோட ஃபேஸை கட் பண்ணி அவரை கிட்ட இழுத்துடுறீங்க. உங்களோட 2 பேரோட ஃபேஸும் அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. உங்களோட ப்ரீத் ஜேகே மேலே படும்போது அவர் பாடியே ஷிவர் ஆகுது. நீங்கள் உங்களோட ஹேண்ட்ஸை வச்சு ஜேகேவோட ஃபேஸில் இருக்கிற எல்லா ஸ்வெட்டையுமே வைப் பண்ணுறீங்க. ஜேகே கூட இருக்கிற ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணாமல் எல்லாம் பண்ணுறீங்க. ஜேகேவும் உங்கள் ஐஸை தவிர வேறு எங்கேயுமே பார்க்கல. உங்களோட ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேயோட லிப்ஸ்க்கு ட்ராவல் ஆகுது. உங்கள் கண் ஜேகேயோட லிப்ஸை பார்க்குதுன்னு ஜேகேக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவரோட ஃபேஸை உங்கள் க்ரிப்லேருந்து எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் நீங்கள் உங்களோட 2 கையாலையும் ஜேகேயோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களோட ஃபிங்கர் மெதுவாக ஜேகேவோட ஃபோர்ஹெட்லேருந்து தொட்டுட்டே வந்து ஜேகேவோட லிப்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுது. நீங்கள் ஜேகேவோட ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்டே ஜேகேவோட லிப்ஸை வந்து ஸ்குவீஸ் பண்ணுறீங்க. ஜேகே அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதும் உங்களோட லிப்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மெக் ஃபார்ம் ஆகுது. நீங்கள் அவரோட லிப்ஸை ஸ்குவீஸ் பண்ணி இழுக்கிறீங்க. ஜேகே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு மோன் கொடுக்குறாரு. ஏ வயன், டாக்டர் வந்துட்டாரடி, அவனை எங்கே கூட்டிகிட்டு வா. ஜிமினோட வாய்ஸ் கேட்டதும் நீங்கள் 2 பேருமே ரியாலிட்டிக்கு வந்து 2 பேரும் பின்னாடி தள்ளி போயிடுறீங்க. நீங்கள் ஜேகேவை முழுங்குற மாதிரி இன்னும் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே ஹெட் டவுன் பண்ணி உட்காண்ட்ருக்காரு. என்னையா பண்ணிகிட்ருக்கீங்க? கூப்பிட்டேன்ல நான். ஜங்குக் வா போகலாம், டாக்டர் வந்துட்டாரு. நீ உன்னோட பார்ட் டைம் ஜாப் வேறு போகணும்ல, சீக்கிரம் என்னென்னு பார்த்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லுவோம். ஜேகே அங்கேருந்து டக்குன்னு எழுந்து ஜிமின் பின்னாடி போயிடுறாரு. நீங்கள் ஜேகே போனதும் உங்கள் ஹேண்ட்ஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த ஃபீல், ஜேகேயோட லிப்ஸை ஹோல்ட் பண்ண ஃபீல் உங்கள் ஹேண்டில் இன்னுமே அது இருக்குது. யாருடா இவன் என்னமோ பண்ணுறானே. நீங்கள் அங்கே கவுச்லேருந்து இருந்துச்சு. இப்போது ஜேகே அண்ட் ஜிமின் எங்கே இருக்காங்களோ ஸோ அங்கே போகிறீங்க. டாக்டர் அங்கே ஜேகேயை வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு. சின்ன பேனிக் அட்டாக் தான் ஜிமின், வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு தெரியும்ல உனக்கு எதெல்லாம் பயம் எதெல்லாம் செட் ஆகாதுன்னு. நீ தான் அதெல்லாம் தள்ளியிருக்கணும். உன்னை யாராச்சும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? அவனுக்கு என்னன்னு மட்டும் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புங்க. சாரி மேம், ஒன்றும் இல்லை, பேனிக் அட்டாக் தான். இது கிரிட்டிக்கலாகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவனுக்கு இப்போதைக்கு டேப்லெட்ஸ் தரேன். அப்படியும் எதுவும் இது இல்லைன்னா அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம் மேம். ஜிமின் இந்தாங்க, நான் கிளம்புறேன். தேங்க்யூ மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. ஏன்டி அவன்கிட்டலாம் போய் கோவப்படுற? கரெக்டாக தானே சொல்கிறான். இவனுக்கு தானே தெரியும் எதெல்லாம் இவனுக்கு பயமாக இருக்கும், பயமாக இருக்காது, எதெல்லாம் இவனை அஃபெக்ட் பண்ணுன்னு. ஜிமின், நீ அவனை இங்கே தூக்கிட்டு வருவான்னு அவனுக்கு தெரியுமா? உன் கையில் ரத்தமாக இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா? அடா லூஸு மாதிரி பேசுகிறீங்க. மெடிசன்ஸை வாங்கு போகலாம். நீ ஒர்க் போகணும் தானே, கிளம்பு. ஜிமின் என் கூட வா. என்னாச்சு? அந்த டீலை பற்றி தான், வேறு என்ன? அந்த டீலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஜிமின். குயின் ஏதோ சீக்ரெட் மிஷன்னு தனியாக போயிருக்காங்க. சுகா போயிருக்கான்ல, அப்புறம் என்ன? தனியாக போயிருக்காங்கன்னு சொல்கிற, சுகா போயிருக்காங்கன்னு. தனியாக போயிருக்காங்கடா. நானும் சொல்கிறேன் தனியாக போகாதீங்கன்னு, கேட்டால் தானே. நீ ஜேப்கிட்ட பேசு, அவனை மீட் பண்ணலாம். இந்த வேலையை அவங்க வரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். இல்லாட்டி அவங்க வேறு வந்து புதுசாக 2-3 தருவாங்க. அதெல்லாம் உட்காந்து பண்ணுறதுக்குள்ளே மண்டை வெடிச்சிரும். இதை டக்குன்னு முடிச்சிடலாம். சரி ஓயன், என்னன்னு நான் பார்க்குறேன், நான் வந்துட்டு பேசுகிறேன், நீ கிளம்பு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போகிறாரு. அப்போ ஜேகே கரெக்டாக உங்ககிட்ட வராரு. ஹாய், இங்கே வா. ஜேகே ஒரு நிமிஷம் நின்று உங்களை பார்த்துட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு மெதுவாக உங்ககிட்ட வராரு. எதுக்கு அப்படி பார்க்குற? இங்கே பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் உன்னை என்கிட்ட இருந்து யாராச்சும் காப்பாற்றிட முடியுமா என்ன? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. நான் ஜிமினை தேடினேன், வேறு ஒன்றும் இல்லை. உன்னை மீட் பண்ண பார்லையா நீ ஒர்க் பண்ணுற? ஆமாம், அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே,
உனக்கு ஃப்ரெஷ் ஆகணும்னா மேலே ஜிம்மின் ரூம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ரூம். அங்கே அவனோட க்ளோத்ஸ் இருக்கும். உனக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கோ. ரெடியாகு, உன்னை நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவும் வேணாம், நானே போய்க்கிறேன். நீயே போய்க்கிறியா? ஜன்னல்லேருந்து சுற்றி எதுவும் பார்க்கலையா? இங்கேருந்து வெளியே போகணுன்னா ஒன்று நாங்கள் கூட்டிகிட்டு போகணும், இல்லாட்டி எங்கள் கார்ட்ஸ் கூப்பிட்டு போகணும். உன்னாலெல்லாம் வெளியே போக முடியாது. அண்டு முடிக்க வேண்டிய வேலைகள் கொஞ்சம் இருக்குது, அதனால தான் உன்னை கூட வர சொல்கிறோம். நாங்களும் அங்கே தான் போகிறோம். நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. அப்புறம் என்னோடய பேர் வந்து ஒயன். நீ எப்படி கூப்பிட்றது, என்ன சொல்கிறது அப்படின்னு முழிக்க தேவையில்லை. என்னை ஒயன்னே கூப்பிடலாம். ஜேகே உங்களை பார்த்துட்டு நோட் மட்டும் பண்ணிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஜங்குக், சொல்லுங்கள். ரூமுக்கு வழி தெரியும்ல? டியூ நீட் எனி ஹெல்ப்? இல்லை இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே வேக வேகமாக ஸ்டேஜில் ஏறி மேலே போகிறாரு. நீங்கள் சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஒயன், ஏய் என்னம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் அவன் மூஞ்சியில் நான் பார்த்ததே இல்லையே. டேய் வாய் மூட்றா. என்ன அவன் வரானா? அவன் வரானா? ஜேகே எங்க? ஜேகேவா? அதனடா ஜேகே? அதெல்லாம் அப்படி தான். அவன் எங்கே? ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கான் ஜிமின். உன் ரூமுக்கு தான் அனுப்பி விட்டுருக்கேன். ட்ரெஸ்ஸு உன் ட்ரெஸ்ஸை தான் போட சொல்லியிருக்கேன். பா, உனக்கு மூளைலாம் இருக்கா? அது சரி, நானே அதான் பண்ணணுன்னு நினச்சேன், நீயே பண்ணிட்ட. அவன் வந்ததும் கிளம்பலாம்ல? அவன் வரட்டும், கிளம்பலாமா வேணாமான்னு அப்புறம் யோசிக்கலாம். என்ன வயன் தினுசாக இருக்குது? பார்த்துக்கிறேன். வயன் போய் தான் ஆகணும், நமக்காக அங்கே ஒரு விஷயம் காத்துட்ருக்கு வயன், உனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போகிறாரு. நீங்கள் அங்கே இருக்கிற கவுச்சில் போய் உட்காந்துட்டு ஜேகே போன ரூமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு 10 minutes கழிச்சு ஜேகே அந்த ரூம்லேருந்து வெளியே வராரு. நீங்கள் உட்காந்துருக்கிறத நோட் பண்ணிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை எடுத்து விட்டுட்டே வந்துட்டுருக்காரு. அவர் கீழே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. அந்த ட்ரெஸ் ஜேகேயோட பாடியோட அப்படியே அட்டாச் ஆகிருக்கு. அவரோட ஒரு கர்வ்ஸும் உங்களுக்கு தெரியுது. அதை பார்த்த அடுத்த செகண்ட் உங்கள் ஐஸ் எல்லாம் டார்க் ஆகுது. நீங்கள் மெதுவாக ஜேகே கிட்டே போகிறீங்க. ஜேகே எங்கே நடந்து வந்துட்டுருக்காரோ அதே இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுட்டாரு. வாய்ஸ் மட்டும்தான் மேன்லியாக இருக்குன்னு நினச்சேன், பாடியும் பயங்கரமாக இருக்குது. ஜிம் போவீங்களா சார்? அது எப்போவாச்சும் என் ரூம்மேட் கூட போவேன். ஜிம்மினோட ட்ரெஸ் ஒன்று கூட உனக்கு பார்த்தல தானே? இதுவே ரொம்ப ஸ்கின்னியாக இருக்கே. சரி ஓகே, இப்போ கிளம்பலாம். போகிற வரல உனக்கு வேறு ட்ரெஸ் வாங்கி தரேன். உனக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது தானே? இல்லை வயன், அதெல்லாம் வேணாம். நான் அங்கே போய் என்கிட்ட ட்ரெஸ் இருக்குது, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணணும், ஓகே? நானும் கூட தான் இருப்பேன், போகலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி நடக்கிறீங்க. ஜேகே உங்கள் பின்னாடியே ஒரு பப்பி மாதிரி வந்துட்டுருக்காரு. ஜிமின், நான் ட்ரைவ் பண்ணுறேன், முன்னாடி உட்காரு. ஜேகே, நான் எங்கே உட்கார? கார் மேலே உட்காரு. கார் மேலே உட்காரன் போ, நான் என் காரில் வரேன். என்னமோ பண்ணி தொலை ஜிமின், வந்துரு சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் காரில் ஏறி உட்காடுறீங்க. ஜேகே வெளியே நின்றுட்டுருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். உட்காரு காரில். ஜேகே அப்படியே நின்றுட்டுருக்காரு, அசையவே இல்லை. நீங்கள் கார்லேருந்து இறங்கி அந்த சைட் போய் ஜேகேக்கு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே அப்பையும் உட்காரல. நான் ஜிமின் கூட வரேன், என் கூட தான் நீ வரணும், உட்காரு. ஜேகே அமைதியாக உட்காந்துக்கிறாரு. நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ காரில் ஏறிடுறீங்க. ஸோ 3 பேரும் நிற்க போட்ட பாருக்கு போய்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஜேகே அவங்க தான் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா? ஸோ அங்கே போயிட்டுருக்கீங்க. அந்த பாருக்கும் ரீச் ஆயாச்சு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜேகே உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. நான் இப்படியே கிளம்பிடுறேன், நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி வரேன். உங்கள் கூட பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க. நீங்களும் சின்னதாக நோட் மட்டும் பண்ணிட்டு உள்ளே போயிடுறீங்க. வெல்கம் வயன், வா. எப்படி இருக்க? எனக்கு என்ன, ஜாலியாக இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க.
டேய் ஜிமினே, என்னடா வளர்ந்துட்ட போல. ஹைங், நீங்களுமா ஹைங்? அதை ஏன் ஹைங் ஞாபகப்படுத்துறீங்க? நெஞ்செல்லாம் ஒரு புண்ணாக இருக்குது. இவன் அது வளர்றதா வருது குட்டி கொஞ்சம். ஏய், இப்படி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ, இங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவேன். டேய், நீங்கள் வந்து கிளம்பி எந்த ரூம் போவேன்னு எனக்கு தெரியும், மூடிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி நடந்து போயிடுறீங்க. என்ன ஜிமின், உனக்கு இதே தான் வேலையா? அவட்ட இருந்து எதாவது வாங்கி கட்டிக்கிட்டே இருப்பியா? ஜேஹோப், உங்களுக்கு தெரியாது ஜேஹோப், நேற்று எவ்வளோ பெரிய மேட்ரு பண்ணிட்டு தெரியுமா? இவன் கால் பண்ணி கூப்பிட்டதும் அந்த பொண்ணு செருப்பால் அடிக்காத குறையாக என்கிட்ட இருந்து போயிடுச்சு. செம்ம ஃபிகரு, நானே விட்டுட்டேன்னு கஷ்டத்தில் இருக்கேன். இதில் ரூபா வேற ஞாபகப்படுத்திட்டு போகிறான். அவளுக்கு இருக்குது, அவளுக்குலாம் எங்கே இதோட அருமை தெரிய போகுது? டேய், அவள் உன்ன மாதிரி ஆகலன்னு சந்தோஷப்படு, வாடா. ஐயோ, என்னம்மா ஊரில் இல்லாத குத்தத்தை பண்ணிட்ட மாதிரி பேசுகிறீங்க. அதெல்லாம் ஒரு ஃபீலிங்கு, என்ன சொன்னாலும் யாருக்கும் புரியாது. இந்த கடவுள் இருக்கான் பாருங்க, அவன் எங்கே செக் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? குசும்புக்காரன்தான்ப்பா அவன். அவர் என்ன பிஸியாக இருக்காரோ, அவர் எதுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு, வாங்க நம்ம போகலாம், இல்லாட்டி அதுக்கு வேறு ஏறி மிதிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட்டான ஒரு பிளேஸ். ஸோ அங்கே எல்லோரும் போகிறீங்க. நீங்கள், ஜேஹோப், ஜிமின், அப்புறம் கொஞ்சம் கார்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்புறம் சொல்லு, என்ன விஷயமா பார்க்கணுன்னு சொன்னேன்? அதுவும் ஜிமின் வேகமாக பண்ணணுன்னு சொன்னால் என்ன விஷயம்? ஜேஹோப், ஒரு மேட்ரு இருக்குது. நேற்று ஒருத்தனை முடித்தோம்ல அவன் பாரில், அவன்கிட்ட ஒரு பெரிய டீல் இருந்துச்சு. அது அலேக்கா தூக்கியாச்சு. இனி அதை தோண்டி எடுக்கிறது தான் நம்ம வேலை. எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை ஜேஹோப், அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். குயின் வேறு கண்ட்ரியில் இல்லை, எனக்கு அதை எப்படியாச்சும் எடுத்தாகணும். அதுக்கு சப்போர்ட் எனக்கு வேணும். நான் உனக்கு பண்ணாமலா வயன், என்ன பண்ணணும்னு மட்டும் டிசைட் பண்ணிட்டு சொல்லு, தரமாக இறங்கி பண்ணிடலாம். அதானே ஜேஹோப், இருக்கு பயமே? வாழ்க்கையோட சூரியனே நீங்கள் தான் ஜேஹோப். டேய் ஜிமின், மூடுடா. அப்புறம் வயன், உனக்காக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், ட்ரை பண்ணுறியா? யாரை பார்த்து ட்ரை பண்ணுறியான்னு கேட்குறீங்க? செல்லத்தை தூக்கிட்டு வர சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொன்னதும் ஜேஹோப் சிரிச்சிட்டே ஒரு பர்சன்கிட்ட கை காட்டுறாரு. அந்த பர்சன் ஒரு 3 பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி வச்சுட்டு போகிறாரு. புது சரக்கு வயன், ஃப்ரெஷ் பீஸு. என் பசங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு வேறு லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. உனக்கு தான் விதவிதமாக பிடிக்குமே, உனக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன், ட்ரை பண்ணு. நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்மிக் பண்ணிட்டு அந்த பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற டெஸ்கில் வந்து கொட்டுறீங்க. ஜிமின் ஒரு கார்டு மாதிரி உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் அந்த டெஸ்கில் கொட்டின வந்து அந்த பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணிவிட்டு அதை இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. திஸ் இஸ் ஆல் ஐ வாண்ட். நீங்கள் செகண்ட் டைம், தேர்ட் டைம்னு அதை இன்டேக் பண்ணுறீங்க. அது உள்ளே போக போக உங்களோட பாடியில் என்னென்னமோ ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. நீங்கள் அந்த கவுச்லேயே அப்படியே லீன் ஆயிடுறீங்க. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணதும் உங்கள் கண்ணு முன்னாடி அவ்வளோ இமேஜஸ் வருது. எல்லாத்துலேயுமே பிளட் பிளட் பிளட், எங்கே பார்த்தாலும் பிளட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்கள் நோஸை வந்து வைப் பண்ணுறீங்க. ஏய் என்னடி, ஓகேவா? டபுள் ஓகே. எனக்கு என்னடா, செம்மையாக இருக்கேன். ஜேஹோப் வேறு லெவல் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தரமான ஒரு விஷயத்தை இறக்கியிருக்கீங்க ஜேஹோப். பா, எங்கேயோ கூப்பிட்டு போகுது. ஏய் ஜிமின், மறக்காமல் வாங்கிக்கோ, எனக்கு இது வேணும். உனக்கு இல்லாததான் வயன், எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. ஜிமின், நீ ட்ரை பண்ணலையா? ஐயையோ, இந்த பவுடர் கிவுடர்லாம் நமக்கு செட் ஆகாது. சரக்கு போதும் ஜேஹோப், அதுவே கிக்குன்னு இருக்கும். மேடம் தான் எதையும் விட்றதில்ல. டேய் வாய மூடுறா. ஏய் எங்கே போகிற? எங்கேயாவது போய் விழுந்து தொலைக்காத. நீங்கள் அங்கே இருக்கிற டேபிளில் வேகமாக ஒரு பேங் பண்ணுறீங்க. இதெல்லாம் எனக்கு போதையே கொடுக்காதுடா. சும்மா ஒரு 2 நிமிஷம் கிக்குன்னு இருக்கும், அவ்வளோதான். ஆமாடி, போதையே உனக்கு கொடுக்காது. சின்ன வயசுலேருந்து எடுத்துகிட்டு இருந்தா பார்த்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து அங்கேயே உட்காந்துடுறாரு. நீங்கள் வெளியே வரீங்க அந்த பார்க்கு. அங்கே அவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க.
உங்களுக்கு ஒரு மாதிரி கேராக தான் இருக்குது, பட் ரொம்ப இல்லை, ஸ்டெடியாக தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அப்சர்வ் பண்ணுறீங்க. அங்கே என்ன நடக்குது, யார் யார் இருக்காங்க, எல்லாத்தையுமே நின்று பார்த்துட்ருக்கீங்க. அங்கே இருக்கிற மியூசிக் சவுண்ட் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து அந்த க்ரௌட்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அங்கே பார்க்கிட்ட போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்ன ஜேகே நினச்சிட்ருக்கோம் மனசில், எங்கே போய் தொலைஞ்ச? இதுக்கு தான் சின்ன பசங்களை சேர்க்கக்கூடாதுங்கிறது. ஒரு வேலையை உருப்படியாக செய்கிறதில்ல, சம்பளம் மட்டும் கரெக்டாக கேட்குறல்ல. எப்போயாச்சும் உனக்கு சம்பளம் குறைச்சி கொடுத்துட்டா என்னென்ன கேட்குற? உன்னை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க பசங்க, என்னாச்சுன்னு. இது வரைக்கும் ஒருத்தங்க கூட உன் வயசில் இந்த பாரில் வந்து வேலை செஞ்சது கிடையாது. உன்னை சேர்த்துருக்கேன்னா உன் மேலே இருக்கிற கரிசனம். ஆனால் நீ அதை மிஸ்யூஸ் பண்ணிருக்கியா? எங்கே போய் தொலைஞ்ச நேற்று? உன்னை தேடி அலையிறதுக்காக இங்கே இருக்கோம் நாங்கள்லாம். நேற்று பசங்களும் கம்மி, அங்கே யாருமே இல்லை. நேற்றுன்னு பார்த்து அந்த கருமம் பிடிச்ச சிசிடிவி வேறு வேலை செய்யலை. இல்லாட்டி நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். சார் இல்லை சார், நேற்று எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு திடீர்னு, அதனால தான் வீட்டுக்கு போயிட்டேன். ஓ, வீட்டுக்கு போனேயா? பொய் சொல்லாத, நீ வீட்டுக்கே வரலன்னு சொன்னாங்க. சார் இல்லை, நான் ஹாஸ்டல் போகல சார், நான் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டேன். இங்கே பாரு ஜேகே, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். திருப்பி எங்கேயாவது வேலையில் இல்லாமல் எங்கேயாவது போனேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் என்கிட்ட கேட்காத எதுக்கு என்ன வேலையிலேருந்து எடுத்துக்கேன்னலாம். இருக்கிற வேலையை உருப்படியாக செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேயோட மேனேஜர் அவர். ஸோ அவர் அங்கேருந்து போகிறாரு. ஜேகே, என்ன ஆச்சு உனக்கு? நேற்று நீ எங்கே போயிட்ட? உனக்கு எங்கெங்கேயோ தேடினாங்க தெரியுமா? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு இங்கே இருக்கிற எல்லோரும் பதறிட்டு இருந்தோம். ஜேகே, எங்கே போன நீ? அட்லீஸ்ட் என்கிட்டயாச்சும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல, நீ எங்கேயாவது வெளியே போகிறேன்னா. இப்படி யார்கிட்டையும் சொல்லாமல் எங்கேருந்து இந்த பழக்கத்தை கற்றுக்கிட்ட? பிரேஸ், அதெல்லாம் இல்லை, அது சடனாக உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கிளம்பி வீட்டுக்கு பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனேன். எங்கே பாரு, என் கண்ணை பாரு, என் கண்ணை பார்த்து சொல்லு, பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனியா நீ? பிரேஸ், உண்மையாலும் தான் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போனேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சரி, ஓகே, அதை என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பாரு ஜேகே. உன்னால் என்கிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல? நீ காணும்னு தெரிஞ்சது நான் எவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா? உனக்கு ஏதாவது ஆகிடுச்சோ என்னமோ ஆகிடுச்சோன்னு. ஏன்னா நான் அப்போயே நோட் பண்ணேன், ஒரு பர்சன் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறான்னு. நான் ஒரு நிமிஷம் பதறிட்டேன் ஜேகே. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகலை பிரேஸ், நான் உடம்பு சரியில்லைன்னு தான் வீட்டுக்கு போனேன். நீ போய் உன் வேலையை பாரு. ஜேகே, உண்மையாலுமே நீ உன் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போனியா? உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா ஜேகே? ஏன் ஃபேஸ் பண்ண மாட்டேற என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரேஸ் வந்து ஜேகேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறா. இங்கே பாரு ஜேகே, என்னை யார் நீங்கள்? எதுக்கு என்ன இப்படி புஷ் பண்ணீங்க? பா, கை வலிக்குது எனக்கு. ஹவு டேர் யூ டச் ஹிம்? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனை நீ தொடுவ? யாரா அந்த பொண்ணு? எதுக்கு ஒன்று தொடுறா? நீயும் ரொம்ப அமைதியாக இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க? வயன் இல்லை, அப்போ என்னாச்சுன்னு தான் கேட்டுட்டு இருந்தா. வேறு ஒன்றும் இல்லை வயன், நீங்கள் போங்க. யார் ஜேகே இவங்க? எதுக்கு என்கிட்ட இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க? உன்னோட ரிலேட்டிவா? உனக்கு தெரிஞ்சவங்களா? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாமல். உங்களுக்கு அவ்வளோதான் பயங்கரமாக கோவம் வந்துடுது. நீங்கள் அந்த பொண்ணை புஷ் பண்ணி அங்கே இருக்கிற கவுண்டர் கிட்ட வச்சு அவளோட த்ரோட்டை பிடிக்கிறீங்க. ஃபக்கிங் மேனர்ஸ், உனக்கு தெரியமாடே மேனர்ஸ். ஒரு பையனை தொட்டு பேசுகிற, யாருக்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா? அஃப்கோர்ஸ் உனக்கு நான் யாருன்னு தெரியாது, இல்லாட்டி என் கண்ணை கூட நீ பார்த்துருக்க மாட்டேன். ஓகே, எனக்கு அதில் ஒரு மயிறு பிரச்சனையும் இல்லை. என்ன யாருன்னு தெரியாமலே இருக்கட்டும். அவன் யார் தெரியுமா? நீங்கள் அந்த பொண்ணோட இயர்ஸ் கிட்ட போகிறீங்க. ஹீ இஸ் மைன், புரியுதா? இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன் அவன் பக்கத்தில், தென் it will be the best decision in your life. Get the shit out of here. அந்த பொண்ணு அவளோட த்ரோட்டில் கை வச்சுட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிடுறா. ஜேகே ஸ்டன்னாகி போய் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் திரும்பி ஜேகேவை ட்ராக் பண்ணி அங்கே இருக்கிற கவுச் கிட்டே கூட்டிகிட்டு போய் அவரை புஷ் பண்ணுறீங்க. ஜேகே அந்த கவுச்சில் உட்காந்ததும் அவரோட லேப்பில் நீங்கள் உட்காடுறீங்க. வயன், என்ன பண்ணுறீங்க வயன்? எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க வயன், எந்திரிங்க. ஏய், நான் உன் லேப்பில் உட்கார்றது தான் எல்லோரும் பார்க்குறாங்களா?
அந்த பொண்ணு உன்னை தொட்டு தொட்டு பேசும்போது யாரும் உன்னை பார்க்கல. என்ன நினச்சிட்டு இருக்க? அவளும் உன்னை தொடுறா, நீ அவளை தொட விடுறையா? ஐ திங்க் யூ ஆர் என்ஜாயிங் ஹர் டச், கரெக்டா? ஃபயன் அப்படிலாம் இல்லை ஃபயன். அவளை எனக்கு முன்னாடி தெரியும் ஃபயன். தெரியும்னா தொடலாமான்னு கேட்டேன். தொடக்கூடாது. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. அங்கே இருக்கிற ஒரு டேபிளில் ஒரு விஸ்கி பாட்டில் இருக்குது. அதில் இன்னும் ட்ரிங்க்ஸ் மிச்சம் இருக்குது. நீங்கள் எந்திரிச்சு அதை எடுத்துகிட்டு வந்து ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி அந்த விஸ்கியை ஊற்றி அவரை வாஷ் பண்ணுறீங்க. அதாவது பிரேஸ் எங்கே தொட்டாலும் அந்த இடத்த வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. வயன் என்ன பண்ணுறீங்க வயன்? என்னோட பாய் மேலேருந்து அவளோட டர்ட்டி டச்சை ரிமூவ் பண்ணுறேன். டு யூ ஹாவ் எனி ப்ராப்ளம்? ஜேகே இல்லைன்னு மட்டும்தான் சொல்கிறாரு. நீங்கள் ஃபுல்லாக ஜேகேயோட ஹேண்ட் ஃபுல்லாக ஊற்றி அவரோட ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு அந்த பாட்டிலை அப்படியே கீழே போட்டுடுறீங்க. திரும்பியும் ஜேகேவை புஷ் பண்ணி அந்த கவுச்சில் அவர் உட்கார வச்சு அவரோட லேப்பில் உட்காடுறீங்க. உங்களோட ஹேண்ட்ஸ் ஜேகேயோட நெக்குக்கு ட்ராவல் ஆகுது. அங்கே இருக்கிற கிளாத்தை பிடிச்சி நீங்கள் கிட்ட எடுக்கிறீங்க ஜேகேவை. உங்களோட 2 பேரோட ஃபேஸும் அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. ஜேகே அப்போ தான் நோட் பண்ணுறாரு உங்களோட நோஸில் பவுடர் இருக்குது அப்படின்னு. ஜேகே அதை பார்த்துட்ருக்கும்போதே நீங்கள் அப்படியே பின்னாடி சாயிற மாதிரி போகிறீங்க. ஜேகே டக்குன்னு உங்களை ஹோல்ட் பண்ணிடுறாரு உங்கள் வெயிஸ்ட்டை பிடிச்சி. உனக்கு ஞாபகம் இருக்கா ஜேகே, லாஸ்ட் டைம் உன்னை அந்த இடத்துல விட்டுட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன் உன்கிட்ட? நீ என்னை ஏதோ பண்ணுற, திருப்பி என் கண்ணு முன்னாடி வராதுன்னு சொன்னல. எதுக்குடா வந்த? எதுக்கு வந்த? எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? உன்னை ஹோலாக முழுசாக ஈட் பண்ணும் போல் இருக்குது. என்னோட செல்ஃப் கண்ட்ரோல்லாம் என்கிட்ட இப்போ இல்லை. அவள் கூட உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் கையில் மட்டும் கத்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், அவளை பீஸாக வெட்டி போடணும் போல் இருந்துச்சு. பட் இந்த பேபி பாய்க்கு தான் பிளட்டை பார்த்தா என்னென்னமோ ஆகுமே, அதனால தான் வயலன்ஸில் இறங்கலை. அதுக்குன்னு எல்லா டைமும் இப்படியே இருப்பேன்னு நினைக்காதீங்க, சரியா? இன்னொரு தடவை உன்னை யார் பக்கத்துலயாச்சும் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அம்மால பால் ஊற்றி பாட கட்டிடுவேன் அவனுக்கு. உன்னால் எந்த உயிரும் போகக்கூடாதுல்ல. யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் அண்ட் யூ நீட் அ பனிஷ்மெண்ட். நோ, கொடுத்துட்டு போகிறேன், என்னை மறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஜேகேயோட நெக்கை கிட்ட இழுத்து அவரோட நெக்கை பைட் பண்ணி சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டாப் பெயினாக இருக்கு அழகாக இருக்குது நான் உன்னை மார்க் பண்ணது. இதை ஒரு டைம் பார்க்கும்போதும் நான் கண்ணு முன்னாடி வருவேன். இந்த மார்க் மறையறதுக்குள்ளே சீக்கிரம் உன்னை மீட் பண்ணுறேன், ஓகே? அண்ட் ஐ திங்க் நீ டெசிஷன் மேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உன் லைஃப்பை எப்படி மாற்றுறேன்னு மட்டும் பாரு. பாய் பேபி பாய். நீங்கள் ஜேகேயோட நெக்கில் திரும்பி ஒரு கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஜேகே ஷாக்கில் அப்படியே உட்காந்துருக்காரு. அவ்வளோதான்டா இந்த பார்ட். சீக்கிரம் நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து மீட் பண்ணுறேன். ஸோ இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1 ஷாட் தான் வரும். 1 ஷாட்க்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வரும், ஓகே? பை, லவ் யூ ஆல்.